ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் தமிழ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் மனசை தொடும். இந்த படத்தோட பேர் லேபர் டே. கதை 1987 ஆரம்பமாகுது. இங்கே அடல் அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க தன்னோட மகனன் ஹென்றி கூட ஒரு பழைய வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அடலோட லைஃப் ஒரு இருட்டான அறை மாதிரி குரு. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து 5 தடவை கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கு. இந்த வலியை தாங்க முடியாம அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்கள விட்டுட்டு போயிட்டாரு. அடல் தன்னோட மகன்கிட்ட இப்படி சொல்றா, பாரு ஹென்றி, உன் அப்பா கெட்டவர் இல்லை, ஆனா என் கண்ணில் இருக்கிற அந்த இறந்த குழந்தையோட வலியை தினமும் பார்க்க அவருக்கு தைரியம் இல்லை, அதான் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றா. அடல் அப்புறம் அடல் எப்பவும் வீட்டை விட்டு வெளியே போக பயப்படுறா. ஒரு நாள் முக்கியமான வேலைக்காக வெளியே போகும்போது அடலுக்கு ஒரு மனுஷன் அறிமுகமாகறான். அவன்தான் பிராங்க். பிராங்க் கையில ரத்தம் வருது. அவ அடல் கிட்ட உதவி கேட்கறான். அடல் பயத்தோடயே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வாரா. ஆனா சடனா டிவில நியூஸ் வருது, ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வந்த பிராங்க் எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு. அடல் ரொம்ப பயப்படுறா. ஆனா பிராங்க் ரொம்ப சாந்தமா சொல்றான், அடல், நான் யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டேன், ஜஸ்ட் 5 நாள் இங்க இருப்பேன், அதுக்கப்புறம் போயிடுவேன் அப்படின்னு. இங்க இருந்து தான் அசலி மேஜிக் ஆரம்பமாகுது. ஃப்ராங்க் அந்த வீட்டில் ஒரு கைதி மாதிரி இல்லாம வீட்டில் கெட்டு போன காரு, ஜன்னல் எல்லாத்தையும் சரி பண்றான். அடல் அதையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ வீட்டில் ஒரு ஆம்பளை வேலை பண்றதை பார்த்து அவளுக்கு புது நம்பிக்கை வருது. ஃப்ராங்க் ஹென்ரிக்கு ஃபேஸ்பால் விளையாட கற்றுக் கொடுக்குறான். அடலுக்கு இது ஒரு புது வாழ்க்கை மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த கிச்சன் சீன் இருக்கு, அதுதான் இந்த படத்தோட ஹார்ட். பிராங்க் அடலுக்கு பீச் பை பண்ண கற்றுக் கொடுக்குறான். அவள் அடல் கையை பிடிச்சி அந்த மாவை கரைக்கும் போது அடல் கண்ணை மூடி அந்த ஸ்பரிசத்தை ஃபீல் பண்ணுறான். அவளுக்கு இவன் ஒரு தேவதூதன் மாதிரி தெரியுறான். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அற்புதமான கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அடல் கேட்குறா, பிராங்க், நீங்கள் ஏன் அந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு. பிராங்க் தன்னோட கசப்பான கதையை சொல்கிறான். தன்னோட மனைவி துரோகம் பண்ணும்போது ஆபத்துல நடந்த ஒரு சின்ன விஷயம் அது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடலுக்கு பிராங்க் மேல இன்னும் பிரேம ஜாஸ்தி ஆகுது. 2 பேரும் கனடாக்கு ஓடி போக பிளான் பண்றாங்க. ஆனா கெட்ட நேரம் என்னன்னா போலீஸாருக்கு விஷயம் தெரிஞ்சிருது. வீட்டு முன்னாடி போலீஸ் சைரன் சத்தம் கேட்கும்போது பிராங்க் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். அடல் மகனை சேவ் பண்ண பிராங்க் இவங்க 2 பேரையும் சேர்ல கட்டி போட்டுட்டு, நான் தான் இவங்களை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லி போலீஸார்கிட்ட சரணாக்குறான். பிராங்கை போலீஸார் கூட்டிட்டு போகும்போது அடல் கண்ணில் ரத்த கண்ணீரே வருது குரு. அந்த சீன் உங்க ஹார்ட்டை பிரேக் பண்ணும். 20 வருஷத்துக்கு அப்புறம் அடல் இன்னும் அந்த பழைய வீட்டில் பிராங்காக காத்துட்டு இருக்கா. பிராங்க் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அடல் வீட்டுக்கு வரும்போது அந்த மிலனம் இருக்கு, அதுக்கு வார்த்தைகளே இல்லை. வயசான அப்புறம் அந்த காதலர்கள் திரும்பவும் சேர்றாங்க. உண்மையான காதல் எப்பவும் தோக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த சினிமா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ரீல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர்.